கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் வடபெரும்பாக்கம் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு புது வீடு, ஒரு நியூ வீடு தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. 20 அடி ஃப்ரண்டேஜ், 48 அடி லென்த்து. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா மட்டுமே 978 978 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கீழே வந்து டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க 850 ஸ்கொயர் ஃபீட்டில். மேலே ஒரு பெட்ரூம் 417 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. புது வீடு, நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ தான் இப்போ மழை தண்ணி பேஞ்சு பாருங்கள், நிற்கிது லைட்டாக காலி இடத்துல நிற்கிது. பட் இங்கே வந்து தண்ணி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ தான் தண்ணி வந்தாலும் இந்த வாசல் கிட்ட வர வரைக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது. எவ்வளோ வெள்ளமே வந்தாலும் உள்ளே வராது. ஏன்னா அவ்வளோ ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3-4 அடி ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கு, செட்பேக் சின்னதாக கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இன்னும் கேட் போடல, கேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ஹைட்டு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹாலு. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1267 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க. பில்டப் ஏரியா 978 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், நல்ல ஒரு பெரிய ஹால். இந்த ஏரியா நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறைய பங்களாலாம் கட்டிருக்காங்க. நிறைய புது வீடு தான் கட்டிருக்காங்க, புது லேஅவுட்டு. ஹாலுக்கு அப்புறம் இங்கே வந்து கிச்சன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கிச்சன் வந்து மீடியமான சைஸ் தான், ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 2-3 லேடிஸ் வந்து வேலை செய்யலாம். பின்னாடி வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பின்னாடி நீங்கள் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது வாஷ் பண்ணணும்னா இடமும் இருக்குது. பின்பக்கம் சின்னதாக ஒரு காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த காமன் இந்தியன் டைப் பாத்ரூம். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூம், சின்ன ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டடி ரூமாவோ இல்லை ஏஜ்டு பீப்புள் ரூமாவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஸ்டோரேஜ்க்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆஃபீஸ் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாட்ரோப் வைக்கிறதுக்கு இடமும், இங்கே பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வாட்ரோப்புக்கு தனியாக வந்து இடம் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் 978 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி பண்ண முடியுமோ அப்படி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாடி மேலே ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்கன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மாடி மேலேயும் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம், அது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா மாடி மேலே இன்னும் நீங்கள் பெரிய ஹால் போட்டு 2 ரூம் கூட போட்டுக்கலாம். ஒரு ஹால் ஒரு கிச்சனும் போட்டுக்கலாம். நீங்கள் மேலே வந்து ஒரு இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸு. இது ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வந்து 8 அடி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் வந்து நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரைஸ் பார்த்துக்கு வரும். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 லேக் கோட் பண்ணுறாங்க. 92 லட்ச ரூபா நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள். இது டெரஸ், நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. இது ஓப்பன் டெரஸ். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.
கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா மாதவரம் வடபெரும்பாக்கம் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு புது வீடு, ஒரு நியூ வீடு தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. 20 அடி ஃப்ரண்டேஜ், 48 அடி லென்த்து. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா மட்டுமே 978 978 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கீழே வந்து டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க 850 ஸ்கொயர் ஃபீட்டில். மேலே ஒரு பெட்ரூம் 417 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. புது வீடு, நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ தான் இப்போ மழை தண்ணி பேஞ்சு பாருங்கள், நிற்கிது லைட்டாக காலி இடத்துல நிற்கிது. பட் இங்கே வந்து தண்ணி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ தான் தண்ணி வந்தாலும் இந்த வாசல்கிட்ட வர வரைக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது. எவ்வளோ வெள்ளமே வந்தாலும் உள்ளே வராது. ஏன்னா அவ்வளோ ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3-4 அடி ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கு, செட்பேக் சின்னதாக கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இன்னும் கேட் போடல, கேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ஹைட்டு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹாலு. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1267 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க. பில்டப் ஏரியா 978 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், நல்ல வந்து பெரிய ஹால். இந்த ஏரியா நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறைய பங்களாலாம் கட்டிருக்காங்க. நிறைய புது வீடு தான் கட்டிருக்காங்க, புது லேஅவுட்டு. ஹாலுக்கு அப்புறம் இங்கே வந்து கிச்சன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கிச்சன் வந்து மீடியமான சைஸ் தான், ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 2-3 லேடிஸ் வந்து வேலை செய்யலாம். பின்னாடி வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பின்னாடி நீங்கள் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது வாஷ் பண்ணணும்னா இடமும் இருக்குது. பின்பக்கம் சின்னதாக ஒரு காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வந்து காமன் இந்தியன் டைப் பாத்ரூம்.